விழுப்புரம் அருகே ரயில் என்ஜின் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்போம். கோபிநாத், இந்த விபத்தின் முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. விழுப்புரம் அருகே கண்டம்பாக்கம் என்ற பகுதியில பாத்தீங்கன்னா சர்வீஸ் லைன்ல வந்த டீசல் இன்ஜின் மட்டும், அதாவது இன்ஜின் மட்டும் இந்த சர்வீஸ் லைன்ல வருது. இது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் ரயில் நிலையத்துல பராமரிப்பு பணிக்காக, அதாவது விழுப்புரம் ரயில் நிலையத்துல வந்தும் ரயில் பெட்டிகளை சுத்தம் செய்து திருப்பி டிராக் மாற்றி விடுற பணியில இந்த டீசல் இன்ஜின் பயன்படுத்தப்படுமா. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கண்டம்பாக்கம் பகுதி. இந்த பகுதியில சர்வீஸ் லைன்ல வந்த அந்த டீசல் இன்ஜின் பாத்தீங்கன்னா அது மட்டும் தரம் புரண்டு டிராக் தவறி கீழே இறங்கி நிக்குது. டீசல் அந்த வண்டி ஓட்டி வந்திருக்கு ஒன்றும் புரியல. பாத்தீங்கன்னா அதுதான் எண்டு பகுதி, அந்த சர்வீஸ் லைனோட எண்டு பகுதி அதுதான். இந்த இடத்துல அந்த ஷாக் ஆயிட்டாரு அந்த ஓட்டுநர். உடனடியா விழுப்புரம் ரயில் தகவல் தெரிவிக்கிறாங்க. தற்போது 30க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொக்லைன் வச்சிருக்காங்க. இந்த பொக்லைன் இயந்திரம் மூலம் கீழே இறங்கிய தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிய இந்த டீசல் இன்ஜினை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இது மெயின் லைன்ல நடக்கல சம்பவம். ஒருவேளை மெயின் லைன்ல நடந்திருந்தால் கண்டிப்பாக ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிச்சிருக்கும். இந்த சம்பவம் நடந்தது சர்வீஸ் லைன்ல மட்டும்தான். அதனால ரயில் போக்குவரத்துல எந்த பாதிப்பும் இல்லை. இருப்பினும் பரபரப்புன்ற ஒரு விஷயம் ஒரு விழுப்புரம் பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 30க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் தற்போது இன்ஜினை சரியா டிராக்ல கொண்டு வரதுக்கான பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ரயில்வே காவல்துறையினர் யாருமே கிட்ட நெருங்க விடல. முழுமையா பாதுகாப்பு வலயத்துல கொண்டு இந்த ரயில் இன்ஜின் பெட்டியை மீட்கும் பணியில, ரயில் இன்ஜினை மீட்கும் பணியில தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.